வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வர்த்தக பெண்மணி ரத்தன்ஸ்ரீ பேமலா காணாமல் போன விவகாரம், கணவரிடம் விசாரணை. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமையகத்தில் புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் சாட்சியம் அளிக்கச் சென்ற ஒரு வர்த்தக பெண்மணியான 42 வயது ரத்தன்ஸ்ரீ பேமலா லிங் மர்மமான முறையில் காணாமல் போனது தொடர்பில் சில தனிநபர்கள் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். விசாரணை செய்யப்பட்டு வருகின்றவர்களில் பேமலா லிங்கின் கணவரும் அடங்குவார் என்று IGP குறிப்பிட்டார். அந்த பெண்மணி கடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதில் அவரின் கணவர் சம்பந்தப்பட்டுள்ளாரா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. கணவரை தவிர்த்து இன்னும் விசாரணை செய்யப்பட வேண்டிய சில நபர்களை போலீசார் அடையாளம் கண்டிருப்பதாகவும் தான் ஸ்ரீ ரசருடின் குறிப்பிட்டார். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக SPRMின் புலன் விசாரணைக்காக புத்ராஜயாவிற்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வர்த்தக பெண்மணி மர்மமான முறையில் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. அந்த வர்த்தக பெண்மணியை ஏற்றிச் சென்ற இ-ஹேலிங் ஓட்டுநர் அளித்துள்ள போலீஸ் புகாரின்படி SPRM தலைமையகத்தை நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் போலீஸ் சீருடையில் காணப்பட்ட ஒரு நபரும் ஒரு பெண்ணும் காரை மடக்கியதாக குறிப்பிட்டிருந்தார். பின்னர் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக மற்றொரு காரில் ஏற்றிக்கொண்டு அவர்கள் சென்றுவிட்டதாக அந்த கார் ஓட்டுநர் சாட்சியம் அளித்துள்ளார். கடத்தல்காரர்கள் பயன்படுத்திய காரின் பதிவு எண் போலியானது என்பதை புக்கிட் அமான் கண்டுபிடித்துள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் காணாமல் போனது தொடர்பில் அந்த பெண்ணின் கணவர் உட்பட இதுவரை 16 பேரிடம் விசாரணை செய்யப்பட்டுள்ளதாக IGP தெரிவித்துள்ளார். தனியார் கிளினிக்குகளிலும் மருத்துவமனைகளிலும் மருந்து பொருட்களின் விலைப்பட்டியலை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கும் அளவிற்கு நாங்கள் மளிகை கடை சில்லறை வியாபாரிகள் அல்ல என்று மலேசிய மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. நாங்கள் மருத்துவ தொழில் ரீதியாக நிபுணத்துவம் பெற்றவர்கள். மளிகை கடைகளில் ஒவ்வொரு பொருளுக்கும் விலைப்பட்டியலை வைத்திருக்கும் சில்லறை வியாபாரிகளைப் போல் அரசாங்கம் எங்களை வழிநடத்தக்கூடாது என்று மலேசிய மருத்துவ சங்கமான MMAவின் பிரதிநிதி டாக்டர் R திருநாவுக்கரசு தெரிவித்தார். தனியார் கிளினிக்குகளிலும் மருத்துவமனைகளிலும் கடந்த மே 1ஆம் தேதி முதல் தங்கள் மருந்து பொருட்களின் விலையை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று அரசாங்கம் அமல்படுத்தியுள்ள புதிய விதிமுறையை மருத்துவர்கள் எதிர்த்து வருகின்றனர். இன்று காலையில் புத்ராஜயாவில் பிரதமர் அலுவலகத்தின் முன் ஆட்சேப மறியலில் ஈடுபட்ட 700க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவர்களின் நடவடிக்கை தொடர்பில் டாக்டர் திருநாவுக்கரசு எதிர்வினை ஆற்றினார். தனியார் கிளினிக்குகளிலும் மருத்துவமனைகளிலும் மருந்து பொருட்களின் விலை பன்மடங்காக உயர்ந்திருப்பது வசதி குறைந்த மக்களை சிரமத்தில் ஆழ்த்தி வருகிறது. ஒரே வகையான மருந்து ஒரு கிளினிக்கில் 56 ரிங்கிட்டிற்கும் மற்றொரு கிளினிக்கில் 92 ரிங்கிட்டிற்கும் விற்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. மருந்து பொருட்களை காட்சிக்கு வைப்பதில் தனியார் கிளினிக்குகளுக்கு அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டுவிடப் போகிறது என்ற வாதத்தை ஏற்க மருத்துவர் சங்கம் மறுத்து வருகிறது. எங்களை சில்லறை வியாபாரிகள் போல் நடத்த வேண்டாம் என்று அந்த சங்கம் இன்று அறிவுறுத்தி உள்ளது. கருப்பு சந்தையில் விநியோகிப்பதற்காக லட்சக்கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காக 3 இந்திய இளைஞர்களுக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று ஆயுள் தண்டனை விதித்தது. அத்துடன் ஒவ்வொருவருக்கும் தலா 12 பெரம்படி தண்டனை விதிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 48 வயது S யுவராஜா, 40 வயது R கலைக்குமார் மற்றும் 38 வயது K பார்த்திபன் ஆகிய மூவருக்கும் எதிரான தண்டனை அவர்கள் கைது செய்யப்பட்ட தினமான 2019ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக உயர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் அசார் அப்துல் ஹமீத் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கார் இழுவை மற்றும் லாரி ஓட்டுநர்களான அந்த மூவரும் கடந்த 2019ஆம் ஆண்டு 18ஆம் தேதி மாலை 5:35 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான் டீச பண்டானில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டின் கார் நிறுத்தும் இடத்தில் மெத்தம்பேத்தமைன் வகையைச் சேர்ந்த 32 கிலோ எடை கொண்ட போதைப் பொருளை கடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டனர். நீண்ட நாள் விடுப்பில் இருந்த பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி இன்று தனது அமைச்சுப் பணிக்கு திரும்பியுள்ளார் என்று கூறப்படுகிறது. இதனால் வரை ரஃபிசி ரம்லி எடுத்துள்ள விடுமுறைக்கு அவர் விளக்கம் தந்தாரா இல்லையா என்பது குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஏதும் இல்லை. கடந்த மாதம் நடைபெற்ற PKR கட்சியின் தொகுதி தேர்தல் முடிவில் அதிருப்தியுற்ற ரஃபிசி அக்கட்சியில் தாம் வகித்து வரும் துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகப் போவதாக தனது ஆதரவாளர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. PKR துணைத் தலைவர் பதவியில் இருந்து விலகும் அதே வேளையில்
தாம் வகித்து வரும் பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்தும் ரஃபீசி விலக நோக்கம் கொண்டுள்ளதாக வதந்திகள் பரவிய நிலையில் அவர் இன்று காலையில் அமைச்சுப் பணிக்கு திரும்பியதாக கூறப்படுகிறது. மலேசியாவில் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரின் வணிகங்களை காப்பதற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூடுதல் கடனுதவி திட்டங்கள் அறிவித்திருப்பதை இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ வரவேற்றுள்ளார். குறிப்பாக உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் அண்மையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றின் மத்தியில் நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு முதுகெலும்பாக விளங்கும் SME எனப்படும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரின் வர்த்தகத்தை காப்பதற்கும் அவற்றை வளப்படுத்துவதற்கும் பிரதமர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன என்று கோவிந்த் சிங் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சவால் மிகுந்த சூழ்நிலைகளில் பாதிக்கப்படும் சிறிய நடுத்தர வணிக நிறுவனங்கள் கடன் உதவி பெறுவதை எளிதாக்க வணிக நிதி உத்தரவாத திட்டத்தின் கீழ் 100 கோடி ரிங்கிட் கூடுதல் நிதி உதவியை அரசாங்கம் அறிவித்துள்ளது. சிறிய நடுத்தர வணிக நிறுவனங்களின் பணப்புழக்கத்தையும் அந்நிறுவனங்களின் நீடித்த செயல்பாடுகளை வலுப்படுத்த நிதி மேம்பாட்டு நிறுவனங்களின் வாயிலாக 50 கோடி ரிங்கிட் எளிய மற்றும் சிறிய கடனுதவிக்கான மற்றொரு திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிர உள்ளூர் நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக மாற்றீட்டிற்கு 5 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் நிறுவனங்கள் கண்காட்சிகளில் பங்கேற்பதன் வாயிலாக அனைத்துலக சந்தைகளில் தங்களின் வணிகங்களை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு இந்த நிதியை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கோவிந்த் சிங் சுட்டிக்காட்டினார். ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்காவின் வரி விதிப்பால் நாட்டில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையை சார்ந்த வணிகர்கள் நிலைகுலையாமல் இருக்க அரசாங்கம் அதிரடியாக இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக கோவிந்த் சிங் விளக்கினார். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. பினாங்கில் உள்ள ஒரு பேரங்காடி வளாகத்தின் பல மாடிகளை கொண்ட கார் நிறுத்தும் இடத்திலிருந்து மாது ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்தார். இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை மதியம் 12:47 மணியளவில் நிகழ்ந்தது என்று பலைபுலாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சசாலி அடம் தெரிவித்தார். அந்த பேரங்காடியின் 7வது மாடியில் உள்ள கார் நிறுத்தும் இடத்திலிருந்து கீழே விழுவதற்கு முன்னதாக அங்கு நிறுத்தப்பட்டிருந்த தனது காரில் தனது தனிப்பட்ட உடைமைகளை அந்த மாது கைவிட்டு சென்றுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டார். சம்பவம் நிகழ்ந்த அன்று அந்த மாது காலை 9 மணியளவில் வீட்டிலிருந்து தனி ஒரு நபராக காரில் புறப்பட்டு சென்றுள்ளார். பின்னர் அந்த பேரங்காடி கட்டட வளாகத்திற்கு வந்திருக்கிறார். ஆக கடைசியாக மதியம் 12 மணியளவில் தனது உறவினரை கைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மிக உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்ததால் உடலில் பலத்த காயங்களுக்கு ஆளாகிய அந்த மாது சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ACP சசாலி அடம் தெரிவித்தார். கொட்டகை ஒன்றில் நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த போது தனது நண்பரை கத்தியால் குத்தி கொன்றதாக முதியவர் ஒருவர் பட்டவத் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். ஈஃபாட்சியோங் என்ற 70 வயதுடைய அந்த முதியவர் 63 வயதுடைய தனது நண்பரை கொலை செய்ததற்கான குற்றச்சாட்டை எதிர்நோக்கிய போதிலும் நீதிமன்றத்தில் நிதானமாகவும் புன்னகைத்தவாறும் இருந்தது செய்தியாளர்களின் கவன ஈர்ப்பாக அமைந்தது. அந்த முதியவர் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி பிற்பகல் 3:22 மணியளவில் பினாங்கு புக்கிட் மர்தாஜாம் ஜலான் கோலாம் செரோ தோக்குன் என்ற இடத்தில் தனது நண்பரை மரக்கட்டையால் அடித்ததுடன் கத்தியால் குத்தி கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த முதியவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.